friends, welcome back to my channel namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம செய்யற தொழில்ல இருந்து நஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நம்ம யோசிப்போம். ஸோ நஷ்டமே வரக்கூடாது அப்படின்னா அப்ப நம்ம சூஸ் பண்ற பிசினஸ் அந்த மாதிரியான பிசினஸா இருக்கணும். அப்பதான் நஷ்டம் வராம நம்மளால அந்த தொழிலை எடுத்து பண்ண முடியும். மெயினா 100% நமக்கு நஷ்டம் வராது அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுறோம், நம்ம ஒரு 500 ரூபா போடுறோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்துடும். அது நமக்கு நஷ்டமாகாது. லாபம் வருதோ இல்லையோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு வந்துடும். ஸோ தொடர்ந்து நம்ம அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜில் நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் அப்படின்றது பேலன்ஸ் நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். அதே போல் நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டான சேனல். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 ரூபீஸ் சப்பாத்தி. ஸோ 5 ரூபீஸ் சப்பாத்தி அப்படின்னும் போது நம்மள நிறைய பேர் யோசிப்போம், 5 ரூபா சப்பாத்தியா இது என்ன அப்படின்னு. ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நமக்கு நஷ்டம் அப்படின்றது மேக்ஸிமம் வரவே வராதுங்க. நம்ம ஒரு 3 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். நம்பர் 1, நீங்கள் எந்த மாதிரியான ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அப்படின்றதுல இருக்குது. இது என்ன அப்படின்னா, நிறைய இதில் ஐடியாஸ் இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 5 ரூபீஸ் சப்பாத்தி அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய முதலீடு. நம்ம ரேட்டுன்றதை நிர்ணயம் பண்ணுற இந்த இடத்துல 5 ரூபான்றது மிடில் கிளாஸ்லேருந்து லோவர் மிடில் கிளாஸ் இல்லை பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிறவங்க கூட வாங்கக்கூடிய ஒரு அமௌண்ட். ஸோ 5 ரூபீஸ் ஒரு சப்பாத்தி. மெயினாக இது யாருக்கெல்லாம் போய் சேரும், யாரெல்லாம் இதை வாங்குவாங்கன்னா, நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம், நம்ம சேனல்லே கூட பார்த்துருப்போம், குழம்பு கடை அப்படின்னு. குழம்பு அப்படின்றது வீட்டில் சாதம் வச்சுக்கிட்டவங்க குழம்பு வைக்க தெரியாதா, அதை வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம ஸ்விக்கிலேயே ரன் பண்ணி ஒரு கடைக்கு நிறைய கடை, 10 கடை வரைக்கும் பிரான்ச்சஸ் மதுரையிலேருந்து சென்னை வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பிரான்ச்சஸை. ஸோ இந்த மாதிரி புதுசான பிஸ்னஸ் என்ன சொல்கிறாங்க, வாங்குகிற கஸ்டமர்ஸ் கிட்ட ரிவ்யூ கேட்டால், ஆமாங்க எங்களுக்கு சாதம் வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், அது ஈஸியாக வடித்து முடிச்சிடலாம். ஆனால் என்ன குழம்பு வைக்கிறது, அதுக்கான நேரம் செலவழிகிறது, அதுக்கான பொருட்களை வாங்குறது, அதுக்கும் இதுக்கும் பார்த்தோன்னா சரியாக தான் இருக்குது. குழம்பு கடைக்கு 20 ரூபா குழம்பு கிடையாது. ஒரு குழம்பு 20 ரூபா, ஒருத்தர் நல்ல சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்லாம், 2 பேர்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். அதே போல் ரெடிமேட் சப்பாத்தி நாங்கள் வாங்கிப்போம். ஒரு மாவு பாக்கெட் வாங்கினா இட்லி ஊற்றி விட்டுருவோம் குழம்பு பாட்டில், பேச்சுலர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பயன் இருக்கிறது அப்படின்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த சப்பாத்தியை பொறுத்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடிமேடாக நமக்கு இந்த மாதிரி சப்பாத்திஸ் ஒரு குருமா வச்சு கொடுக்குறோம் அப்படின்னும் போது இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸில், பஸ் ஸ்டாப்பில் ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதே போல் ஆஃபீஸ் கோயர்ஸ், லோக்கல் ட்ரெயின்ஸில் போகிறவங்களும் ஆஃபீஸ் பர்சன் ஒரு 2 சப்பாத்தி வாங்கினாங்க 10 ரூபானா முடிஞ்சுது, அன்னைக்கு அவங்களோட டின்னர் முடிஞ்சுது. ஹெல்த்தியான ஃபுட், அதுவும் இல்லாமல் இது ஃபுல்கா அப்படின்னும் போது ஆயில் ஃப்ரீ, நம்ம ஆயில் ஊற்றாமல் ஹோம்மேடாக ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னும் போது. ஸோ இதோட கேல்குலேஷன்லாம் பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு தேவை இதுக்கு அப்படின்னா சப்பாத்தி மாவு நம்ம நிறைய இப்போ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். உங்களுக்கு ஒரு 5 கிலோ வாங்கினீங்கன்னா 200 ருபீஸ், ஈவன் 160 ருபீஸ் கூட அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். நிறைய பிராண்டில் சப்பாத்தி மாவு, அதாவது கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவு ஒரு 5 கிலோ நம்ம வாங்கிக்கலாம். 5 கிலோ வாங்குகிறோம் அப்படின்னும் போது குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா 5 கிலோவில் நம்மளால் எவ்வளோ சப்பாத்தி வரைக்கும் போட முடியும்னா 200 சப்பாத்தி வரைக்கும் தாராளமாக போடலாம். 1 கிலோ மாவில் நம்மளால் சாலிடாக ஒரு 440 பீஸ் கிட்ட போட முடியும். 250 கிராம் ஒரு சப்பாத்தி அப்படின்ற கணக்கு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலில் பண்ணும்போது நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த உருண்டை அளவு அப்படின்றது தோராயமாக எடுங்க. இப்போ நான் 1 கிலோவில் 40 பீஸ் அப்படின்னும் போது 40 பீஸ் வர அளவுக்கு மாவு நீங்கள் பிரித்து எடுங்க. ஏன்னா இனிஷியலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை. வெறும் ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் கூட இந்த பிஸ்னஸை நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக நடத்த முடியுங்க. நான் எப்படின்றதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிலோ நீங்கள் வாங்குறீங்க 35 ரூபா 40 ரூபா கொடுத்தே கடையில் வாங்குறீங்க மாவு அப்படின்னாலே வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற ஒரு 30 ருபீஸ்க்கு ஒரு தக்காளி தொக்கு, நீங்கள் தக்காளி விற்கிற விலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தக்காளி தொக்கோ இல்லை ஆனியன் தொக்கோ இந்த மாதிரி நீங்கள் சஜஷன்ஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும். இல்லை ஒரு 80 ருபீஸ் கூட சார்ஜஸ் தக்காளி தொக்கோட அதே போல் சப்பாத்தியோட சேர்த்து வச்சுக்கோங்க. பார்சலுக்கு ஒரு 10 ரூபா. ஸோ இந்த தையல் இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலை வாங்கிக்கோங்க. ஒரு 10 ருபீஸ்க்கு உங்களுக்கு
பீசஸ் கொடுப்பாங்க. நம்ம 40 பீஸ் அப்படின்னும் போது ஒரு கிலோவுக்கு 2 சப்பாத்தி அப்படின்றத மேக்ஸிமம் பார்சல் பண்ணும். இல்லை அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் ஒரு 3 வச்சு கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ஒரு 10 பார்சல் அவ்வளோதான் நமக்கு வரும். ஸோ சாலிடாக 100 வச்சா முடிச்சிடலாம் இந்த விஷயத்தை. இதுலேருந்து வர இன்கம் என்ன, 200 சேல்ஸ் பண்ண முடியும். 100 உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், 100 உங்களோட ப்ராஃபிட். ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் டின்னர் பிளான்காக மட்டும் கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க. பேச்சுலர்ஸ் வாங்கிப்பாங்க. ஆஃபீஸ் கோயிங் மதியத்தில் மட்டும் ஒரு 10 நம்ம ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா 2 சப்பாத்தி, 15 ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா 3 சப்பாத்தி, சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ஹோம்மேட் ஃபுட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ 200 வச்சாங்கன்னா 5 கிலோ வரைக்கும் அவங்களால மாவு வாங்க முடியும். அந்த 5 கிலோ மாவு வாங்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 200 சப்பாத்திஸ் கிட்ட உங்களால் மேக் பண்ண முடியும். ஒரு 100 ருபீஸ் உங்களுக்கு தக்காளி தொக்கு அப்படின்றது எடுத்துக்கிட்டாலும், ஆனியன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய், உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஓவராலாக டோட்டல் காஸ்ட் அப்படின்றது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ். இந்த 5 கிலோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 ருபீஸ்க்குள்ளவே உங்களால் எல்லா பேக்கிங்கோடு சேர்த்தே உங்களால் முடிச்சிட முடியும். ஸோ உங்களுக்கு 1000 ருபீஸ்க்கு இது ஒரு 500 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கூட உங்களால் ஒரு 1000 ருபீஸ்க்குள்ள ப்ராஃபிட் எடுக்க முடியும். பேலன்ஸ் உங்களோட செலவு போக பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே ப்ராஃபிட். மினிமம் மந்த்லி ஒரு 25,000 அது உங்களால் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியுங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், ரோட் சைடில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே இதை வாங்கிப்பாங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஃபாயில் கவர்ஸ், நிறைய கவர்ஸ் இருக்குது. ஒரு 200 கவர், 250 கவர் சேர்ந்தது 110 ரூபா, 120 ரூபா பாரிஸ் கார்னரில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கவர்ஸ் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதே போல் FSSAI லைசன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வேணால் நான் லிங்க் தரேன். மெயினாக டூரிஸ்ட் ஸ்பாட்டு, இந்த டக்குன்ட்டு எமர்ஜென்சியாக ஊருக்கு கிளம்புறவங்கலாம் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் 2 லட்சம் பேர் பாப்புலேஷன்ஸ் ட்ரெயினில் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. எத்தனை பேர் லஞ்ச் பேக் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் போய் டின்னர் வீட்டில் செய்யணும், கடையில் வாங்கி பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க, எத்தனை பேர் டக்குன்னு எமர்ஜென்சியாக கிளம்புற நேரத்துக்கு கிளம்பியாச்சு, வெளியே எங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜ் கால்குலேஷன் எடுத்தீங்க அப்படின்னாலே நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு ரெகுலராக நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்குன்னு ஆடியன்ஸ் தனியாக ஃபார்ம் ஆகுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், அட்வான்ஸ் ரெண்ட் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே பண்ணுறீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் டைப் வச்சுக்கிட்டீங்க, சூப்பர். உங்களுக்கு வீட்டிலேருந்தே டெய்லி ஒரு 1000 ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுக்க முடியும் உங்களால். FSSAI GST இது ரெண்டும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் ஸ்விக்கியில் உங்களால் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பராக இந்த பிஸ்னஸை பிளான் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லாபம் இந்த பிஸ்னஸில் எடுக்க முடியும். சப்பாத்தி மேக்கிங்காக மிஷின் வாங்கணும்னு அவசியம் இல்லை, மாவு பிசையணும் மிஷின் வாங்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி வீட்டில் நம்ம செய்கிறோம் அதே மாதிரி. ஆனால் வீட்டில் நம்ம 1 கிலோ மாவில் கிட்டத்தட்ட ஒரு 15 சப்பாத்தி 20 சப்பாத்தி தான் செய்வோம். ஆனால் கமர்ஷியலாக பண்ணும்போது அவ்வளோ பண்ணக்கூடாது. நம்ம பீசஸ் 35லேருந்து 40 பீசஸ் வர அளவுக்கு நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளால் லாபம் அப்படின்றத எடுக்க முடியும். ஸோ கமர்ஷியலாக நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகுது, ஓரளவுக்கு இன்கம் ஒரு 25,000 நீங்கள் போடுற ஒரு 5,000 எடுத்துகிட்டே வரீங்க, ஒரு 5 மாதம் சேருது, ஒரு 10,000 50,000 எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அப்போ ஒரு கையோஸ்க்கு மாதிரி ஒரு தள்ளு வண்டி மாதிரி எடுங்க. அதில் நீங்கள் ஈவினிங் டைம் போடுறதோ இல்லை எந்த டைம் உங்களுக்கு நல்லா சூட் ஆகும்ன்றதோ அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து பண்ண முடியும். நஷ்டம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடமில்லாதது தான் ஃபுட் பிஸ்னஸ்ங்க. ஒரு மடங்கு போட்டால் டபுள் மடங்கு நமக்கு லாபம் கொடுக்குறதே ஃபுட் பிஸ்னஸ் தான். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும்தான் இங்கே ஒரு கேள்விக்குறி. ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.